வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, பிஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 30,000க்கு மேலே கிடைக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆல் ஃபீமேல் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இங்கே ஃப்ரீயாக ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதுமானது. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் February 26ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா NIELIT அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் கார் டிரைவர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. NIELIT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட் கீழே தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் கார் டிரைவர் போஸ்ட் பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே இந்த 4 வெப்சைட்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் February 26. ஸோ இந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், விண்ணப்பிச்சிக்கலாம். ஸ்டாஃப் கார் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி கிரேடில் உங்களுக்கு 4 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான இனிஷியல் சேலரியே 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 30,000க்கு மேலே கிடைக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் 12th எனி டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, பிஜின்னு என்ன படிச்சிருந்தாலுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்க கேட்குற மாதிரி வேலிடான டிரைவிங் லைசன்ஸ், மோட்டார் கார் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். மோட்டார் கார் டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 years கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மினிமம் 3 yearsஆவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசரபிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years சர்வீசஸ் வந்து ஹோம் கார்டாவோ அல்லது சிவில் வாலண்டியர்ஸாவோ நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனை டிசரபிளாக எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. இது எசென்சியல் கிடையாது. ஓகேங்களா? எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இதுதான். இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த ஹோம் கார்டாக ஒர்க் பண்ணது, சிவில் வாலண்டியர்ஸாக சர்வீஸ் பண்ணது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலே விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதேமாதிரி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான ப்ராபஷன் பீரியட் உங்களுக்கு 2 years சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து பர்மனெண்ட் ஆகிடும். வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் சவுதர்ன் ரீஜனில் 3 வேக்கன்சிஸும், வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ், மொத்தம் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆர் கேட்டகரிக்கு 3 வேக்கன்சிஸ், ரிசர்வ் அதாவது இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சவுதர்ன் ரீஜனில் இருக்க போஸ்டிங்ஸில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், திருவனந்தபுரம், இங்கே தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். வெஸ்டர்ன் ரீஜனில் இருக்க போஸ்டிங்ஸ் வந்து மும்பையில் போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டில் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 years, ஓபிசினா 3 years, இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க இந்த லிங்க்கில், அதாவது
www.recruit-delhi.nielt.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ்லேயே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 300 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. அவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். அவங்கள தவிர்த்து மற்றவங்க ஜென்ரல் கேட்டகரி ஆல் அதர் கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா 300 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். இந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஒயமர் பேஸ்ட் எக்ஸாமாகவும் இருக்கலாம், அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்களாம். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு சொல்லி 4 பார்ட்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி மேக்ஸில் 20 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஜென்ரல் ஹிந்தியில் 30 கொஸ்டின்ஸ், traffic rules and regulations and other aspects related to driving duty related 25 questions, driving techniques and basic motor car mechanism related 25 questions, மொத்தம் 120 questions. 120 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்கு இல்லை. ஓகேங்களா? நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அது பேசிஸில் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு தான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான அழைப்பு வரும். ஓகேங்களா? ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் அப்படிங்கிற விதத்தில் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெல்லியில் நடக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? ஸ்கில் டெஸ்ட்டு உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சரில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் ஆல் இண்டியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். அவங்க கேட்குற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுமோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, அதுக்கு பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு, ஹை ஸ்கூலு, எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டு இதை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்டு, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, டிரைவிங் லைசன்ஸ், மோட்டார் காருக்கான லைசன்ஸு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருக்க இந்த ஃபைல் சைஸில் அப்லோட் பண்ணணும். அதை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கொயரிஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.